ஹாய் நண்பர்களே, இதான் உங்கள் டோரா வேர்ல்டு. நான் உங்கள் டோரா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி நண்பர்களே, என்னால் வீடியோவே போட முடியல. அதுக்கு என்ன ரீசன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. அது ஏன் அப்படின்னா, போன மாதம் ஜனவரி 7 2025 எங்கள் தாத்தா இறந்துட்டார். ஸோ அதனால தான் என்னால் வீடியோவே போட முடியல. ஸோ வீடியோ போடாததுக்கு இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பொங்கலுக்காவது போடலாமேன்னு பார்த்தா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு. அதனால தான் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ நேற்று, அதாவது 5/2/2025 தான் 30ஆம் நாள் நாங்கள் தாத்தாவுக்கு சாமி கும்பிட்டோம். ஸோ அதுக்கு தான் எங்கள் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா, வெளி இடத்துலேயே எல்லோரும் சமைக்க உட்காந்துட்டாங்க. வெளியிலே நிறைய ஸ்பேஸ் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அங்கேயே நாங்கள் அவங்க சமைக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இது உருளைக்கிழங்கு நண்பர்களே, உருளைக்கிழங்கு. எங்கள் பெரியம்மா, பெரியப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. எங்கள் அத்தை எல்லோரும் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு சில சொந்தங்கள் எனக்கு சரியாக தெரில. ஸோ மம்மிக்கிட்ட கேட்டேன். மம்மி சொன்னாங்க அவங்க யாருன்னு. இதான் எங்கள் சின்ன பெரியப்பா. ஸோ வெளியிலே நான் சமைக்க அவங்க சமைச்சிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது எங்கள் சின்ன பெரியம்மா. ஸோ சொல்லியிருக்கேன்ல நண்பர்களே, எங்கள் வீடு 2 வீடு. ஸோ அதில் இன்னொரு வீட்டில் தான் நாங்கள் சாமி கும்பிட்ருக்கோம் எங்கள் தாத்தாவுக்கு. எங்கள் தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா 90 வயசு நண்பர்களே. ஸோ நேற்று 30ஆம் நாள் சாமி கும்பிட்டோம். ஸோ அதுதான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதான் எங்கள் வீடு. எங்கள் வீடு நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். பட் திரும்ப பாருங்கள் நண்பர்களே. பார்த்திங்கன்னா, குக்கரில் குழம்பு நினைக்கிறேன், இல்லை சாப்பாடு. எவ்வளோ பெரிய சட்டி பார்த்திங்களா நண்பர்களே. அது கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பார்த்திங்களா நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு முட்டை உரிக்க கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. நான் தான் முட்டையை உரிச்சிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ முட்டைன்னு. எனக்கு முட்டை உரிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். பார்த்திங்கன்னா, அதில் கையில் வேறு சுட்டுக்கிட்டேன். அது வேறு செம்மையாக எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லா முட்டையும் நான் உரிச்சிட்டேன். பட் நல்லா எனக்கு முட்டை உரிக்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா, வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. நான் நான்வெஜ், நேற்று புதன்கிழமைனால நான் நான்வெஜ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் சிக்கன் சாப்பிட்டேன். சிக்கன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. வெஜ்ஜு பக்கமே நான் போகல. வெஜ்ஜு பக்கம் நிறையா இருந்துச்சு. சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்பளம், இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. பட் நான் நான்வெஜ் பக்கம்னால வெஜ்ஜு பக்கம் தொடவே இல்லை நான். ஒரு 5 வந்துருச்சா? இன்னும் 1 வரட்டும். 4 தானே வந்திருக்கு. இன்னும் வரட்டும். தனியா தூளா நீ? தனியா, மிளகா. வீட்டில் அரைச்சிங்களோ? வீட்டில் அரைச்சி. தனியா, மிளகு, மிளகா, துணி. தினமும் 1 கிலோ அரிசி எத்தனை பேருமா சாப்பிடலாம்? 8 பேர் சாப்பிடுறாங்க. 8 பேர் சாப்பிடலாம். யாருன்னா அப்படி அள்ளி எடுத்து சாப்பிடுறா? நான் சின்ன கிளாஸ் தான் போடுவேன். அதுவே 3 பேர் சாப்பிட்டு மீறி கொண்டு இருக்கும். 1 கிளாஸா? ஆமா. மீறியே இவ்வளோண்டு இருக்கும். மில்ல வேலை செய்யும்போது 2 கிளாஸ் போடுவோம். நானே என் சாப்பிடுவேன். மச்சான் இப்பெல்லாம் அந்த மாதிரி சாப்பிடலாம் ஆள் கிடையாது மச்சான். இப்பெல்லாம் கிடையாது, ஆளே கிடையாது. நான் 1 கிலோக்கு 7 பேருக்கு கணக்கு போட்டேன். நீங்க எல்லாம் 21. முதல்ல 3 கிலோ போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். 9 பேர் சாப்பிடலாம். இப்போ இருக்கு அப்படிதான் கணக்கு. இல்ல மாஸ்டர்ல கேட்டு போய் அதான் சொல்லுவாங்க. 7 பிரியாணி 10. 1 கிலோக்கு 10 பேர் சாப்பிடலாம். அந்த தயிர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். தாத்தாவுக்கு
தாத்தா ஃபோட்டோ. ஸோ இங்கே வந்து சாப்பாட்ஸ்லாம் வச்சுருக்கோம். நல்லா வேண்டிக்கிட்டேன் நண்பர்களே. ஸோ எல்லாருக்குமே நான் வேண்டினேன். இதை வந்து எங்கள் சின்ன பெரியப்பா தான் பண்ணுறாரு. இது வந்து நான் கிட்டேருந்தே வீடியோ எடுத்தேன். ஸோ அதனால் ரொம்ப கிளியராகவே இருக்கும். ஸோ நான் எல்லாருக்குமே நல்லா வேண்டியிருக்கேன். ஸோ நான் வந்து சீக்கிரமாக நடக்கணும், டேடிக்கு வந்து உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், மம்மிக்கும் உடம்பு நல்லா இருக்கணும், எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுங்கன்னு வேண்டியிருக்கேன். உங்களுக்கும் சேர்த்து நான் வேண்டியிருக்கேன் நண்பர்களே. ஸோ வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுக்காக நான் வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருப்பேன். ஊதுபத்தி. அப்புறம் அவங்க பெரியம்மா நிற்கிறாங்க. அவங்க தான் எங்கள் பெரியம்மா, அதாவது எங்கள் மம்மிக்கு அக்கா. அப்புறம் இவங்க என் சின்ன பெரியப்பா. இவர் வந்து எங்கள் டேடிக்கு அண்ணன். ஸோ எங்கள் தாத்தாவுக்கு வந்து இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம் நாங்கள். ஸோ எங்கள் தாத்தா வந்து எங்கள் டேடிக்கு வந்து டேடி, எங்கள் டேடிக்கு அப்பா. ஸோ எங்கள் தாத்தாவுக்கு வந்து இப்போ நாங்கள் சாமி கும்பிட்றோம். ஸோ நிறைய சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. நல்லா வேண்டிக்கிட்டேன் நானும். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.